சும்மா படிக்காமல் போய் எழுதினா கூட டெஸ்ட் நல்லா தான் எழுதுவோம். தூங்காமல் போய் எழுதணும்னா நம்ம படித்ததை கூட ஒழுங்காக டெஸ்ட்டில் எழுத முடியாது. அந்த சோம்பேறித்தனம் இருக்கும்போது அந்த ஒரு பயம் இருக்கும்ல சார், அதுதான் வந்து நம்மளை எழுப்புறது. டக்குன்னு வந்து 4:30 ஆகும், எந்திரிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு தோணும். டக்குன்னு அந்த யூபிஎஸ்சி அப்படின்னு நினச்சி வந்தோடனே நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, தூக்கமே வராது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா தூங்கிடுவேன், எழுப்புறதுக்கு வந்து எனக்கு யூபிஎஸ்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சிருவேன். 4:30க்கு எந்திரிச்சு 4:30 to 5:30 நேற்று என்ன படிச்சனோ அதை ரிவைஸ் பண்ணுவேன். ரிவிஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் மேண்டட்டரி இன் மை ப்ரிப்பரேஷன். நீங்கள் இந்த மாதிரி நைட் ஸ்டடிங் ஏர்லி மார்னிங் ஸ்டடிங் டிஃப்ரெண்ட் எப்போ ஃபீல் பண்ணீங்க? ஏன் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் ஆகுது? ஒரு 15 minutes பவர் நாப் வந்து கொடுப்பேன். அந்த பவர் நாப் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறனால ஒரு 15 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா திரும்ப டேஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் பண்ணுவேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். ஸ்டேட் லெவல் 3rd. என்னோட 3வது அட்டெம்ப்ட், என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 30 எக்ஸாம் எழுதியிருப்பேன். எல்லா பேங்க் எக்ஸாம்ஸும் எழுதியிருக்கேன், எஸ்எஸ்சி எழுதியிருக்கேன், ஆர்ஆர்பி ரயில்வேஸ் எழுதியிருக்கேன், குரூப் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதியிருக்கேன். டிஎன்பிசியில் குரூப் 1, 2 ரெண்டுமே எழுதியிருக்கேன். எதுவும் எந்த எக்ஸாமுமே வந்து ப்ரிலிம்ஸே குவாலிஃபை ஆகலை. ப்ரிலிம்ஸ் அப்போ என்னோட டே எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தான் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவோட நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன், நிறையா படித்தேன். ஸோ ப்ரிலிம்ஸோட என்னோட ஒரு டே எப்படி இருக்கும்னா, ஏர்லி மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சிருவேன். 4:30க்கு எந்திரிச்சு 4:30 to 5:30 நேற்று என்ன படித்தனோ அதை ரிவைஸ் பண்ணுவேன். ரிவிஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் மேண்டட்டரி இன் மை ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மார்னிங் பர்சனாக இருந்தேன் சார். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சப்போ அந்த ஒரு அமைதியாக இருந்த அந்த ஒரு டைமில் எனக்கு பெருசாக டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஐ டிட் நாட் யூஸ் சோஷியல் மீடியா பர்சனலி. நான் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல வரல. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் லேட் நைட்டில் இருந்து படித்து பார்த்தேன். எனக்கு வந்து அது அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை. மார்னிங் வந்து டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் மார்னிங் சூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் லைட் சூஸ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம். நான் மார்னிங் பர்சனாக இருந்தனால ஏர்லி மார்னிங் வந்து நான் நிறையா படிப்பேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப படிக்கும்போது திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நைட் ஸ்டடிங் ஏர்லி மார்னிங் ஸ்டடிங் டிஃப்ரெண்ட் எப்போ ஃபீல் பண்ணீங்க? ஏன் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் ஆகுது? நான் வந்து நைட்டு நிறையா நாள், இப்போ டெஸ்ட்டுன்னா இன்றைக்கி நைட்டெல்லாம் வந்து உட்காந்து படிச்சிடுவேன். படித்து முடிச்சுட்டு காலையில் போய் டெஸ்ட் எழுதும்போது என்னால் அந்த டெஸ்ட்டை வந்து ஒழுங்காக எழுத முடியல. எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப், 7 to 8 hours தேவைப்பட்டுச்சு. நைட்டெல்லாம் படித்தாலும் காலைல போய் டெஸ்ட் எழுதும்போது தூக்கம் இல்லாமல் எனக்கு அப்படியே தள்ளாடிட்டு படித்ததையும் ஒழுங்காக எழுத முடியல என்னால். ஸோ நான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே புதுசாக போகிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கினா மட்டும்தான் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதலாம்னு நினைப்பாங்க. ஆனால் சும்மா படிக்காமல் போய் எழுதினா கூட டெஸ்ட்டு நல்லா தான் எழுதுவோம். தூங்காமல் போய் எழுதணும்னா நம்ம படித்ததை கூட ஒழுங்காக டெஸ்ட்டில் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். நல்லா தூங்கி ஒழுங்காக சாப்பிட்டா மட்டும்தான் வந்துட்டு இந்த 1 வருஷம் ப்ரிப்பரேஷன் 2 வருஷம் ப்ரிப்பரேஷனில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்க நினைக்கிறேன் வந்து அது ஆரம்பத்தில் சாத்தியப்படாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸோ ஒரு நாள் வந்து எந்திரிச்சிடலாம். ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். சரி தூங்கிடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரலாம், அந்த சோம்பேறித்தனம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் இருக்கும்போது அந்த ஒரு பயம் இருக்கும்ல சார், அதுதான் வந்து நம்மளை எழுப்புறது. டக்குன்னு வந்து 4:30 ஆகும், எந்திரிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு தோணும். டக்குன்னு அந்த யூபிஎஸ்சி அப்படின்னு நினச்சி வந்தோடனே நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, தூக்கமே வராது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா தூங்கிடுவேன், எழுப்புறதுக்கு வந்து எனக்கு யூபிஎஸ்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். என்ன சொன்னேன் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிடுவேன். ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கா, சண்டே வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனுக்காக மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இன்னைக்கு இதை பண்ணணும்னு போட்டிருப்பேன். சாட்டர்டே வந்து பஃபர் டே. இந்த நாள்லலாம் ஏதாச்சும் பண்ண முடியலன்னா அதை சாட்டர்டே வச்சுக்குவேன். அப்போ என்னோட பிளான் வந்து டூவபிளாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு நாள் பஃபர் டே வச்சுருக்கேன், ஒரு நாள் ரிவிஷனுக்கு வச்சுருக்கேன். இதில் 5 நாள் ஏதாச்சும் பண்ண முடியலன்னா கூட அடுத்த நாள் பண்ணிக்குவேன். ஸோ டூவபிளாக ஒரு டைம் டேபிள் போடணும் சார். புதுசாக இப்போ அர்லி மார்னிங் எந்திரிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கிராஜுவலாக போகலாம். இப்போ நான் வந்து ஒரு 7க்கு போகிறேன்னா ஒரு 6 அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த டைம் ஃபிக்ஸ் ஆகணுமோன்னு எடுத்தோடனே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடி போகிறது வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பாடி வந்து நம்ம அந்த ரிதம்க்கு வந்து பழக்கப்பட்டிருக்காரு, அந்த சர்க்கேடியன் ரிதம்க்கு. ஸோ நான் வந்து ஒரு 6 o'clock எந்திரிச்சா டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா 4 நாள் சீக்கிரம் எந்திரிப்பாங்க,
ஒர்க் ஆகலன்னு திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 21 days ஒரு விஷயம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த சைக்கிளில் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு 21 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகிட்டோம்னா அது ஒரு வேற டைப் ஆஃப் காம்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பீஸாக இருக்கும். எல்லா இடமும் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மைண்ட் செட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறதுக்கும் அந்த காலையில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஈக்குவலாக என்னால் படிக்க முடியும்னா அப்போ அந்த டைம் தான் நான் எடுக்கணும். ஸோ எந்த டைமில் நான் ப்ரொடக்டிவாக இருப்பேன்னு நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். நான் தான் டார்கெட் வச்சுருக்கேன்ல, இன்னைக்கு இதுதான் பண்ணணுன்ற அந்த ஒரு பயம் தான் என்னை பயங்கிறத விட அது ஒரு கருக்கடை சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு இதை முடிக்கணும் அந்த ஒரு விஷயம். நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லா விஷயமும் புதுசாக இருக்கும், படிச்சிருவோம். ஆனால் போக போக படித்ததே திரும்ப படிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயத்த ஒருக்கா படிச்சிடலாம், 2-3 தாட்டி படிக்கும்போது ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல தான் நம்ம அதை எவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறோங்கிறது தான் ப்ரிப்பரேஷனே. ஒரு 3ஆவது தாட்டி படிக்கும் போது எனக்கு அதே ஒரு ஜோஷோட அதே ஒரு ஜாயோட படிக்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடலாம். இல்லை இப்போ புதுசாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை வேக்கிங் early in the morning. நீங்கள் இன்னி எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது, ஒரு 8 மாதம் இருக்குது அப்படி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒரு நாளில் சின்னதாக ஒரு 1% நம்மளால இல்லை ஒரு 0.1% பண்ண முடிஞ்சால் கூட அந்த மாற்றம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டுன்னு நீங்கள் யூபிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நமக்கு எந்தெந்த டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அதை பிளான் பண்ணிக்கணும். ஐ டோன்ட் சே நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீங்கள் தனியாக இருக்கணும், அந்த மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் படிக்கணுன்ற அந்த ஒரு டைம் இருந்தால் நம்ம மைண்ட் செட்டை அதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளால ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியும். ப்ரிலிம்ஸ் அப்போ என்னோட டே எப்படி இருக்கணும்னா, நான் ப்ரிலிம்ஸ்க்கு தான் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவோட நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன், நிறையா படித்தேன். ஸோ ப்ரிலிம்ஸோட என்னோட ஒரு டே எப்படி இருக்கும்னா, அதே மாதிரி மார்னிங் டைமில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை படிப்பேன். ஸோ ஐ யூஸ் டு ஹேவ் 2 சப்ஜெக்ட்ஸ். இப்போ பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் அந்த மாதிரி 2 சப்ஜெக்ட்ஸ் வச்சு படிப்பேன். ஸோ மார்னிங் ஹைலி ப்ரொடக்டிவ். எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அதை நான் மார்னிங் படிப்பேன். எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபி எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகிறத மார்னிங் படிப்பேன். ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்க சப்ஜெக்டை ஆஃப்டர்நூன் படிப்பேன். நடுவில் ஒரு நாப்பு, ஒரு பவர் ஸ்லீப் நான் எப்பவுமே எடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸ் வரும்போது அந்த டைமில் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்னால இன்னைக்கு ரொம்ப பேனிக்காக இருப்போம், நினச்சாலும் தூக்கம் வராது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 9:30 to 11:30 ஷார்ப்பாக இருக்கணும். அந்த டைம் லைக் எக்ஸாம் டைம் விட்டுருவேன். மதியம் 2:30, 4:30 இந்த டைம்லலாம் ஸ்லீப் பண்ண மாட்டேன். நடுவில் ஒரு 15 minutes பவர் நாப் கொடுப்பேன். அந்த பவர் நாப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறனால ஒரு 15 நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா திரும்ப டேஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் பண்ணுவேன். 2:30 to 4:30 சிசாட் தான். PYQ எடுத்து அதை சால்வ் பண்ணிவிட்டு அன்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருப்பாங்க. இயர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2:30 to 4:30 ஒரு இயர் சால்வ் பண்ணிட்டு 4:30 to 5:30 அந்த வீடியோ பார்த்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு யோசிப்பேன். அந்த ஆல்டர்னேட் டே சிசாட் நான் முதல்வனில் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் இருந்துச்சு, PYQs. அதை எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன். அண்ட் ஈவினிங்க்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப எம்ஃபசிஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஜியோகிராஃபி, மேப்பிங் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பார்க்கணுன்னு யோசிப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், PYQஸோட தான் லிங்க் ஆகும். நிறையா பிளேசஸை திரும்ப திரும்ப PYQஸில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம யோசிச்சு கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அதை எப்படி PYQவோட லிங்க் பண்ணணுன்றதை யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக பிரச்சனையில் என்ன இருக்குது, ஈரான் இஸ்ரேல்லாம் இருக்குன்னா அதோட பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. PYQ எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பான், இஸ்ரேலை சுற்றி என்னென்ன இடம் இருக்குது, ஈரானை சுற்றி எந்தெந்த இடம் இருக்குது, வாட்டர் பாடிஸ்க்கு பார்டர் பண்ணுதா, இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு போகாமல் அதுலேயும் ஸ்மார்ட்டாக செலக்டிவாக யூபிஎஸ்சி எந்த மாதிரி கேள்வி கேட்பானோ அந்த மாதிரி மட்டும்தான் படிக்கணும். நம்ம கான்ட்ரவர்சி இல்லை இவங்க அதை பண்ணாங்க ஆயில் இவ்வளோ விலை அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி நிறைய டேட்டா பின்னாடி போகணுன்றதும் கிடையாது. PYQs பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாமல் நம்ம படிக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சாயங்காலம் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோடனே அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன பண்ணணும் அதை ரிவைஸ் பண்ணுவேன். ரிவிஷன் இஸ் மேண்டேட்டரி, வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 பேஜா
9 பேஜ் தான் படிச்சிருக்கேன், ரிவைஸ் பண்ண வேணாம், இன்னொரு பேஜ் எக்ஸ்ட்ரா படிச்சிடலாம் அப்படி யோசிப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, படித்த 9 பேஜை கரெக்டாக படிக்கணும். 10 பேஜும் படிச்சுட்டு அதை மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கேட்குற போது ஓகேவா ரிவிஷனா அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் ப்ரிப்பரேஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நமக்கு ஒரு புதுசில் வந்து நிறையா படிக்கணுன்ற அந்த ஒரு பயத்தில் புதுசாக படிச்சுட்டே இருப்பீங்களே தவிர படித்ததை ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்காக என் டேல அந்த என் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன். திரும்ப மார்னிங் எழுந்திரிச்சோடனே திரும்ப இதே சைக்கிள் தான் ஃபாலோ.